வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, தொழிலில் ஏற்பட்ட திடீர் பின்னடைவு காரணமாகவே அதிக வேதனைகள் வந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்துல சனி அல்லது ராகுவின் சஞ்சார காலம் நடந்த போது தொழில கணிக்க முடியாத சரிவுகள் ஏற்பட்டிருந்திருக்கும். நேர்மையாகவும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் செயல்பட்ட உங்களுக்கு சந்தை நிலவரம், எதிர்பாராத நஷ்டங்கள் மற்றும் தொழில் கூட்டாளியின் தவறான வழிகாட்டுதல்களால திடீர் முடக்கம் ஏற்பட்டிருந்திருக்கும். லாபத்துல சென்று கொண்டிருந்த வியாபாரம் ஒரே நாள்ல கடனில் மூழ்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருக்கும். புதிய முதலீடுகள் அனைத்துமே கை நழுவி போயிருந்திருக்கும். போட்ட திட்டங்கள் தலைகளாக மாறியிருந்திருக்கும். உங்க திறமை மீது உங்களுக்கே சந்தேகம் எழக்கூடிய அளவுக்கு காலச்சக்கரம் உங்களை முடக்கி போட்டிருந்திருக்கும். எத்தனையோ இரவு தூக்கங்களை தொலைத்து தொழிலை காப்பாற்ற நீங்கள் போராடிய போராட்டங்கள் வெளியில் தெரியாத அமைதி போராகவே முடிந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்துல தான் சனி அல்லது ராகுவின் சஞ்சார காலம் நடக்கும் போதுதான் தொழில் கணிக்க முடியாத சரிவுகள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். ஏன்னா நீங்க நேர்மையாவே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துமே செயல்பட்ட உங்களுக்கு சந்தை நிலவரமும் எதிர்பாராத நஷ்டங்களும் தொழில் கூட்டாளிகளுடைய தவறான வழிகாட்டுதலாகவே திடீரென உங்களுக்கு முடக்கமும் ஏற்பட்டு வந்திருக்கும் வாழ்க்கையில. லாபத்துல சென்று கொண்டிருந்த வியாபாரமே ஒரு நாள்ல கடன்ல மூழ்கல் நிலைக்குமே நீங்க தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம புதிய முதலீடுகள் அனைத்துமே கை நழுவி போயிருக்கும் உங்களுக்கு. போட்ட திட்டங்கள் தலைகீழாவே மாறியிருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனையோ இரவு தூக்கங்களை தொலைத்து தொழிலை காப்பாற்ற நீங்கள் போராடிய போராட்டங்கள் வெளியில தெரியாத அமைதி போராவே உங்க வாழ்க்கையில முடிந்திருந்திருக்கும். அதாவது நீங்க உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவங்க தான் நீங்க. எந்த வேலையா இருந்தாலுமே அதை முழு பொறுப்புடனும் முழு மனதுடனுமே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஆனா வாழ்க்கையில் எல்லா நேரமும் உழைப்புக்கு உடனடியாக பலன் கிடைப்பதில்லை. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகள்ல நீங்கள் எதிர்பார்த்தபடி முன்னேறி கொண்டிருந்த தொழில் திடீரென்று நின்று போயிருந்திருக்கும் போல ஒரு நிலை ஏற்பட்டிருந்திருக்கலாம். நன்றாக சென்று கொண்டிருந்த வியாபாரத்துல திடீர் வீழ்ச்சி, நல்ல வேலை கிடைத்துமே நிலைக்காம போயிருந்திருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும் நேரத்துல அது வேறொருவருக்கு சென்றிருந்திருக்கலாம். அல்லது உழைத்த திட்டத்தின் வெற்றி மற்றவர்களின் பெயர்ல சென்றது போன்ற அனுபவங்கள் உங்களை ஆழமாவே பாதித்திருந்திருக்கலாம். இவ்வளவு உழைத்தும் ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட சோதனை என்ற கேள்வி பலமுறை உங்க மனசுல எழுந்திருந்திருக்கலாம். சில மிதுனம் ராசிக்காரங்க தங்களுடைய சொந்த தொழிலையே ஆரம்பித்து ஆரம்பத்துல நல்ல வரவேற்பை பெற்றிருக்கலாம். ஆனா எதிர்பாராத பொருளாதார சூழ்நிலைகள், தவறான கூட்டாளிகள், நம்பிக்கை வைத்த ஊழியர்களை அலட்சியம் அல்லது சந்தை மாற்றங்களால் தொழில் தடுமாறி இருந்திருக்கலாம். சிலருக்கு வேலை இருந்துமே மன நிம்மதி இல்லாத நிலையும் ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். தினமுமே அலுவலகத்திற்கு சென்றாலுமே தங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வு மனசை வாட்டி எடுத்திருந்திருக்கும் உங்களுக்கு. உங்களை விட குறைவா உழைத்தவங்க முன்னேறியதை பார்த்துதான் உங்களுடைய மனம் பல முறையை வேதனைப்படுத்தியிருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது நீங்க எந்த வேலையா இருந்தாலுமே அதை முழு பொறுப்புடனும் முழு மனசோதனையை தான் செய்து முடித்திருந்திருப்பீங்க என்ற எண்ணம் உங்களுக்கு இயல்பாவே இருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம நீங்க வாழ்க்கையில எல்லா நேரமே உழைப்புக்கு உடனடியா பலன் கிடைத்திருந்திருக்காது உங்களுக்கு. என கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் எதிர்பார்த்தபடி முன்னேறி கொண்டிருந்த தொழில் திடீர்னு நின்று போனது போலவே ஒரு நிலையை ஏற்படுத்தி வந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆழமா நீங்க போன்ற வெற்றி மற்றவங்களின் பெயர்ல வென்று வந்தது போன்ற அனுபவங்கள் உங்களை ஆழமாவே பாதித்திருந்திருக்கும். தங்களுடைய சொந்த தொழிலையும் நீங்க ஆரம்பித்து ஆரம்பத்துல நல்ல வரவேற்பை பெற்றிருந்திருப்பீங்க. ஆனா எதிர்பாராத பொருளாதார சூழ்நிலைகளால தவறான கூட்டாளிகளுடைய நம்பிக்கையோ நம்பிக்கை வைத்த ஊழியர்களின் அலட்சியமோ அல்லது சந்தை மாற்றங்களால உங்களுக்கு தொழில தடுமாறி இருந்திருப்பீங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க சிலருக்கு வேலை இருந்துமே மன நிம்மதி இல்லாத நிலையும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தொழிலில் வளர்ச்சி வேகம் பெறப்போகின்றது. உங்கள் ராசிநாதன் புதனின் யோக பார்வையால தொழில நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக இப்ப அமைய போகிறது. பல மாதங்களா அல்லது பல வருடங்களாவே மந்த நிலையில இருந்த வியாபாரம் திடீரென ஆபாரமான வேகத்துடனையும் சுறுசுறுப்பு உணர்வை எட்ட போது வாடிக்கையாளர்களுடைய வருகை 2 மடங்காகவே அதிகரிக்க போகுது. இதுவரை தேங்கி கிடந்த சரக்குகள் அனைத்துமே நல்ல லாபத்திற்கும் விற்பனையாக போகுது. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வேலைப்பளு குறைந்தாலுமே திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் நிலுவையில இருந்த சம்பள உயர்வும் உயர் பதவிகளுமே தேடி வரப்போகுது.
மேலதிகாரிகள் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொண்டுதான் உங்களுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க. தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நீங்க சரியான இலக்கை அடைந்து உங்களுக்கு நீங்க பெரிய லாபத்தையும் சந்தையில் நல்ல பேருமே பெற்றுத்தரப்போகுது வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய ராசிநாதனான புதன் யோக பார்வையாளர் தான் உங்களுக்கு நீங்க தொழில நீங்க தொடப்போற காரியங்கள் அனைத்துமே இப்ப வெற்றியை நோக்கி அமைய போதக்கூடிய பொன்னான காலமா இப்ப அமையுது உங்களுக்கு. ஏன்னா பல மாதங்களாவே அல்லது பல வருடங்களாவே உங்களுக்கு மந்த நிலையில இருந்த வியாபாரமும் திடீரென ஆபாரமான வேகத்தையும் சுறுசுறுப்பையுமே எட்ட போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம இதுவரை உங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் அனைத்துமே நல்ல லாபத்திற்கும் விற்பனையாக போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்கள் இது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலைப்பளு குறைந்தாலுமே திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் என் நிலுவையில் இருந்த சம்பள உயர்வும் உயர் பதவிகளுமே உங்களை தேடி வரப்போகுது. தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நீங்க சரியான இலக்கை அடைந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் சந்தையில நல்ல பேரையுமே பெற்றுத்தரப்போகுது வாழ்க்கையில. உங்க தொழில் வாழ்க்கையில இதுவரை இந்த மந்த நிலை படிப்படியா விலகி எதிர்பாராத அளவில் வளர்ச்சி வேகம் பெற போறீங்க காலம் தொடங்கியுள்ளது. நீங்க உங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் தாமதமாக இருந்திருக்கலாம். என் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமலேயும் மனசுல பல முறை ஏமாற்றமும் ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த நிலையிலுமே இப்ப மாறப்போகுது. புதன் பகவானுடைய அருளாலையும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய கிரக நிலைகளாலுமே உங்க தொழில் பாதையில புதிய ஒளி பிறக்கப் போகிறது. இதுவரை தடைப்பட்டிருந்த திட்டங்கள் மீண்டுமே உயிர் பெற்று வேகமாக முன்னேறப் போகுது. நீங்கள் தொடங்க நினைத்த புதிய முயற்சிகளுக்கு சரியான நேரம் அமையப் போகுது. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கக்கூடிய உங்களுடைய திறமையை கவனித்தவங்க உங்களுக்கு புதிய பொறுப்புகளையும் உயர்ந்த பதவிகளையுமே வழங்க விரும்புவாங்க. சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு அல்லது விரும்பி இடமாற்றம் கிடைக்கக்கூடிய யோகமும் போது உள்ளது. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்க போகுது. ஏன்னா வியாபாரத்துல இருந்த குறைந்திருந்த வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை இப்ப அதிகரிக்க போகுது. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வரப்போறாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பெரிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. முதலீடு செய்ய நினைத்தவங்க சரியான ஆலோசனையுடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை பெற முடிய போகுது வாழ்க்கையில. அது கடந்த சில மாதங்களாவே நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலுமே அதை கேட்ட பலன் உங்களுக்கு கிடைக்காமலே போயிருந்திருக்கக்கூடிய மன வருத்தம் உங்களுக்கு ரொம்ப உயர்ந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இனிமேல் அந்த நிலை எல்லாமே இப்ப மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க தடைப்பட்டிருந்த திட்டங்கள் மீண்டுமே உயிர் பெற்று வேகமா முன்னேறக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு நேரம் அமைய போகுது. நீங்க தொடங்க நினைத்த புதிய முயற்சிகளுமே சரியான நேரத்தில் அமையும். அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு புதிய பொறுப்புகளையும் உயர்ந்த பதவிகளையும் வழங்க விரும்புவாங்க. சிலருக்கு சம்பள உயர்வும், பதவி உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றமே கிடைக்கக்கூடிய யோகமும் இப்போ அமையப்போகுது. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பானதாக அமையப்போகுது. ஏன்னா வியாபாரத்துல இதுவரை குறைந்த வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை இப்போ அதிகரிக்கும். ஏன் பழைய வாடிக்கையாளர்களையுமே மீண்டும் உங்களை தேடியும் வரப்போறாங்க. புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கையெழுத்தாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பெரிய ஆர்டர்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நீ வரப்போகிற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பல வருடங்களாக உங்களுக்கு மந்த நிலையில இருந்த வியாபாரமும் திடீரென ஆபாரமான வேகத்தையும் சுறுசுறுப்பையுமே எட்ட போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம இதுவரை உங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் அனைத்துமே நல்ல லாபத்திற்கும் விற்பனையாக போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்கள் இது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலைப்பளு குறைந்தாலுமே திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் என் நிலுவையில் இருந்த சம்பள உயர்வும் உயர் பதவிகளுமே உங்களை தேடி வரப்போகுது. தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நீங்க சரியான இலக்கை அடைந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் சந்தையில நல்ல பேரையுமே பெற்றுத்தரப்போகுது வாழ்க்கையில. உங்க தொழில் வாழ்க்கையில இதுவரை இந்த மந்த நிலை படிப்படியா விலகி எதிர்பாராத அளவில் வளர்ச்சி வேகம் பெற போறீங்க காலம் தொடங்கியுள்ளது. நீங்க உங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் தாமதமாக இருந்திருக்கலாம். என் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமலேயும் மனசுல பல முறை ஏமாற்றமும் ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த நிலையிலுமே இப்ப மாறப்போகுது. புதன் பகவானுடைய அருளாலையும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய கிரக நிலைகளாலுமே உங்க தொழில் பாதையில புதிய ஒளி பிறக்கப் போகிறது. இதுவரை தடைப்பட்டிருந்த திட்டங்கள் மீண்டுமே உயிர் பெற்று வேகமாக முன்னேறப் போகுது. நீங்கள் தொடங்க நினைத்த புதிய முயற்சிகளுக்கு சரியான நேரம் அமையப் போகுது. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கக்கூடிய உங்களுடைய திறமையை கவனித்தவங்க உங்களுக்கு புதிய பொறுப்புகளையும் உயர்ந்த பதவிகளையுமே வழங்க விரும்புவாங்க. சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு அல்லது
விரும்பி இடமாற்றம் கிடைக்கக்கூடிய யோகமும் போது உள்ளது. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்க போது. ஏன்னா வியாபாரத்துல இருந்த குறைந்திருந்த வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை இப்ப அதிகரிக்க போகுது. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வரப்போறாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பெரிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. முதலீடு செய்ய நினைத்தவங்க சரியான ஆலோசனையுடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை பெற முடிய போகுது வாழ்க்கையில. அது கடந்த சில மாதங்களாவே நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலுமே அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்காமலே போயிருந்திருக்கக்கூடிய மன வருத்தம் உங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இனிமேல் அந்த நிலை எல்லாமே இப்ப மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. நீங்க தடைப்பட்ட திட்டங்கள் மீண்டுமே உயிர் பெற்று வேகமா முன்னேறக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு நேரம் அமைய போகுது. நீங்க தொடங்க நினைத்த புதிய முயற்சிகளுமே சரியான நேரத்தில் அமையும். அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு புதிய பொறுப்புகளையும் உயர்ந்த பதவிகளையும் வழங்க விரும்புவாங்க. சிலருக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றமே கிடைக்கக்கூடிய யோகமும் இப்போ அமையப்போகுது. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பானதாக அமையப்போகுது. ஏன்னா வியாபாரத்துல இதுவரை குறைந்த வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை இப்ப அதிகரிக்கும்.